பிக் பாஸ் 8 இருந்து ஜாக்லின் தற்பொழுது வெளியேறியிருக்கிறார். ரூபாய் 8 லட்சம் கொண்ட பணப்பெட்டியை எடுக்க ஓடிய ஜாக்லினால் கொடுத்த நேரத்திற்குள் திரும்பி வர முடியவில்லை. 2 வினாடிகளில் ஜாக்லின் பிக் பாஸ் பயணமும் முடிந்துவிட்டது. அப்படிதான் பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணப்பெட்டியில் ட்விஸ்ட் இல்லை, அப்பு வைத்தார் பிக் பாஸ். முத்துக்குமரனும் ராயனும் கொடுத்த நேரத்திற்குள் புயல் மாதிரி ஓடி போய் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் வீட்டிற்குள்ளும் வந்து விட்டனர். அவர்களை போன்று தன்னால் மின்னல் வேகத்தில் ஓட முடியாது என்பது ஜாக்லினுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டிற்கு வந்துவிட்டு என்னால் முடியாது, புரியாது, தெரியாதுன்னு சொல்ல விரும்பாத ஜாக்லின் பணப்பெட்டிக்காக ஓடவும் முடிவு செய்தார். 150 மீட்டர் தூரத்தை கொண்ட 35 வினாடிகளில் கடக்க வேண்டும். ரூபாய் 8 லட்சத்திற்கான புயல் வேகத்தில் ஓடினார் ஜாக்லின். 35 வினாடிக்கு பதில் 37 வினாடிகளில் அவர் திரும்பி வர பிக் பாஸ் வீட்டு கதவு மூடிவிட்டது. இருந்தாலும் பணப்பெட்டியை எடுக்க ஓட முயற்சி செய்த ஜாக்லினை பலரும் பாராட்டி வருகின்றனர். அப்படி முடிவு செய்தால் பாதியில் திரும்ப வர அவர் விரும்பவில்லை. மக்களுக்காக தன்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுவதற்காகவும் ஜாக்லின் தயாராக இருந்தார். இருப்பினும் 37 வினாடிகளில் 150 மீட்டர் தூரத்தை கடந்ததும் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ரூல்ஸின் காரணமாக தற்பொழுது ஜாக்லின் வெளியேறிவிட்டார். அதே சமயம் சௌந்தர்யாவோ ரூபாய் 10 லட்சத்தை எடுக்க ஓடினார். தன்னால் முடியாது என பாதியிலேயே திரும்ப வந்துவிட்டார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.